மிகப்பெரிய சூப்பர் ஸ்டார் ரஜினிகாந்தோட ரசிகர், தீவிரமான இளையராஜோட வெறியர். இதுதான் ஒரு இளைஞனாக என்னுடைய சுற்றி என் ஃப்ரெண்ட்ஸோட இருக்கிறது. இப்படி தான் இதுதான் என்னோடது. இன்னைக்கு எப்படி இருந்துச்சு கூட்டம், என்ன நம்ம முதலமைச்சர் அன்னைக்கு கேட்கும்போது நல்லா இருந்துச்சு. நாங்கள் ஒரு பொட்டி கடையில் கேட்டோம், விலைவாசி வந்து இந்த ஆட்சியில் வந்து ரொம்ப உயர்வாக இருக்குது, நம்ம இதில் கம்மியாக இருந்துச்சு. ஸோ அந்த பட்டியலில் சொல்லு அப்படின்னு சொல்லி அதை வாங்கிட்டு அடுத்ததில் பேசுவோம். அல்ல என்ன நான் யாருன்னு தெரியாம தான் இருப்பேன் நான் எல்லாருமே. சீனியர்ஸ் லெவல்ல வரும்பொழுது எங்க அப்பாவோட ஃப்ரெண்டும் அவங்க சீனியர்ஸ்ல ஒருத்தவங்க அப்பா ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் ஃப்ரெண்டா இருந்து அப்பா ஒரு பையனாமல அப்படிங்கும்போது தான் கிளாஸுக்கே தெரிய வரும். புத்திசாலியா திறமசாலியா பேக் பெஞ்சா? இது நான் வந்து மிடில் தான் சொல்றேன் நான். மன்னராட்சி அப்படின்னா சொல்லி பேசுகிறாங்களே அந்த காலத்தில், இன்னைக்கும் சொல்கிறேன் நான். அப்போ அன்பில் பேரனுக்கு சீட்டு கொடுத்துட்டேன், ஓட்டு போட்டுருங்க, பையன் பையன் தான் வராப்பில், இல்லைன்னா ஓட்டு போட்டாங்கன்னா யாரும் ஓட்டு போட போகிறது. அந்த காலம் முடிஞ்சிருச்சு. அனைவருக்கும் வணக்கம். கதை போமா வித் பர்வீன் சுல்தானா நிகழ்ச்சிக்கு உங்கள் அத்துணை பேரையும் வரவேற்கிறோம். இந்த நேர்காணலில் நாம் ஒரு மிகச்சிறந்த ஆளுமையை சந்திக்கப் போகிறோம். யார் அவர்? எனக்கு எப்பொழுதும் கல்வியின் மீது மிகுந்த நம்பிக்கை உண்டு. கல்விதான் ஒரு மனிதனை மேம்படுத்தும் என்று நான் சிறிய வயதில் இருந்தே கேட்டு வளர்ந்தவள். இந்த நாட்டிற்கு என்ன அடையாளம், தமிழ்நாட்டிற்கு என்ன அடையாளம்? ஒவ்வொரு பகுதிக்கும் நிலப்பரப்பிற்கும் ஒரு அடையாளம் இருக்கும் தானே. அப்படி தமிழ்நாட்டிற்கு என்ன அடையாளம் என்றால், மகாகவி பாரதியார் சொன்னார், கல்வி சிறந்த தமிழ்நாடு. கல்வியை முன்னெடுக்கக்கூடிய இந்தியாவில் நம்முடைய தமிழ்நாட்டை கல்வியிலே முதன்மையான மாநிலமாக நிறுத்துவதற்கான அத்தனை வேலைகளையும் தன்னுடைய வாழ்க்கையின் ஒவ்வொரு வினாடிகளையும் செலவழித்து கொண்டு இருக்கக்கூடிய நம்முடைய அருமையான பள்ளி கல்வித்துறை அமைச்சர் மாண்புமிகு அன்பில் மகேஷ் பொய்யாமொழி அவர்களை சந்திக்க போகிறோம். வணக்கம் அமைச்சர் அவர்களே. வணக்கம். ரொம்ப கேஷுவலா நீங்க வந்து எங்களுக்காக வந்து இங்க பேசுறதுக்கு ஒப்புக்கொண்டதற்கு முதலில் எங்களுடைய நன்றியை ஆனந்த விகடன் சார்பாக தெரிவித்துக் கொள்கிறோம். பலவிதமான பரபரப்பான சூழல், எத்தனையோ கடமைகள், இதற்கிடையில் நீங்கள் வந்திருக்கிறீர்கள். என்னுடைய முதல் கேள்வியே இதுதான். பாரம்பரியமான ஒரு அரசியல் குடும்பத்திலிருந்து வருகிறீர்கள். தாத்தா, அப்பா, மாமா என்று வீட்டுச்சூழல் முழுக்க அரசியலால் சூடப்பட்டுதான் வளர்த்தீர்கள். அது எப்படி இருந்தது என்று பகிர்ந்து கொள்ள முடியுமா? எல்லாரும் போல அந்த இளமை காலம் அப்படிங்கிறது பார்த்தீங்கன்னா ஃப்ரெண்ட்ஸோடு நம்ம இருப்போம். நம்ம குறிப்பாக நம்ம ஒரு சினிமாவுக்கு போகிறதா இருந்தாலும் சரி, மிகப்பெரிய சூப்பர் ஸ்டார் ரஜினிகாந்தோட ரசிகர், தீவிரமான இளையராஜோட வெறியர். இதுதான் ஒரு இளைஞனாக என்னுடைய சுற்றி என் ஃப்ரெண்ட்ஸோடு இருக்கிறது. இப்படி தான் இதுதான் என்னோடது. குரூப் ஸ்டடி அப்படிங்கும்போது ஃப்ரெண்ட்ஸ் வருவாங்க, பேசுவாங்க, படிப்போம். நாங்கள் காலேஜஸாக இருந்தாலும் சரி, ஸ்கூல் டைம்ஸ் கூட பெருசாக குரூப் ஸ்டடி இருக்காது, டியூஷன் இந்த மாதிரி இப்படி தான் இருந்த ஒரு இளைஞன். அன்பில் தர்மலிங்கம் அப்படிங்கிறது யார், நான் 10th படிக்கிற வரைக்குமே எனக்கு தெரியாது. எங்கள் தாத்தா வருவார், போவார். அவருக்கு ஒரு குடும்பத்தில் ஒரு மூத்தவர், அவ்வளோதான். அவர் வருவார், தாத்தா வருவார், பேசுவார். அவர் சுற்றி ஒரு பெரிய கும்பல் இருக்கும், அவரை பார்க்கறதுக்கு நிறைய பேர் வருவாங்க, போவாங்க. அவருக்கு பிறந்த நாள்னா அவருக்கு வாழ்த்து சொல்கிறது, இப்படி ஒரு தாத்தா பெரிய ஆள் போல இருக்குது. அவ்வளோதான் நமக்கு நம்மளோடது. ஏன்னா நாங்கள் எங்களோட வேலை பள்ளிக்கூடம் போவோம், வீட்டுக்கு வரோம். அம்மாவோடைய ஆசை நல்லா படிச்சுட்டு ஒரு மாத சம்பளத்தில் ஒரு நல்ல குடும்பத்தை நடத்தக்கூடிய பையனா நல்ல பிள்ளையாக இருக்கும், அவ்வளோதான். அப்போ அதெல்லாம் பெருசாக பாலிடிக்ஸ் இருக்கிறதுனால அவங்க பாதி தமிழ்நாட்டிலும் சுற்றிட்டே இருப்பாங்க. அவங்க பார்க்கதே ரொம்ப நாங்கள் என்ன படிக்கிறோம் தெரியும், என்ன செக்ஷனுங்கிறவர்களும் அப்பாவுக்கு தெரியாது. ஃபுல்லாக படிக்கிறான், ஸ்கூலுக்கு போகிறான், வரான், எப்போ எக்ஸாம் என்ன, அவ்வளோதான் எங்களுடைய இந்த உரையாடல். இப்படி இருந்த இளைஞன் ஒரு காலகட்டத்தில் அப்பா வந்து எம்எல்ஏ ஆகுறாங்க, அடுத்தடுத்த இந்த பொறுப்புகள்லாம் வருகிறது. இதெல்லாம் பார்க்கும்போது அப்பாவை நம்பி நிறைய பேர் வராங்க, எங்களுக்கு ஏதாச்சும் செஞ்சு கொடுங்க. தொகுதி மக்கள் வர்றதாக இருந்தாலும் சரி, கட்சியை சார்ந்தவங்களாம் வராங்க. சரி, ஒரு அதிகாரம் என்று வரும்பொழுது நம்மளால் வந்து மற்றவங்களுக்கு பயனுள்ளதாக இருக்க முடியும் போல இருக்குது. அதனால அப்பாவை திரும்பி வளர்த்துட்டு வர்றாங்க. சரி, அவ்வளோதான், சரி ஏதோ செய்கிறாங்க அப்படின்னு சொல்லிட்டு நம்ம அதை திருப்பி கல்லூரிக்கு, நான் பாட்டு கல்லூரிக்கு போவேன், பைக்கில் வரேன், ஒரே கும்பலாக இருக்கும். நான் பாட்டு விலகிட்டு நான் பாட்டு ஸ்கூல் போய் எக்ஸாமுக்கு ப்ரிப்பேர் பண்ணுறது, அது என்ன தேவையோ ப்ராஜெக்ட் இல்லை, அவ்வளோதான். இவ்வளோதான் எங்களோட இது. ஆனால் இதெல்லாம் மீறி அவங்க சம்டைம்ஸ் வந்து உங்களுக்கு தெரியும், ஒரு பொலிட்டீஷியன்ஸ் வீடு அப்படின்னா ஒரு விவசாயிகள்னா விவசாயம் சார்ந்து அந்த பேசுவாங்க அப்பா பிள்ளைங்களாம். இப்போ நீங்கள் நம்ம இந்த நெல் போட்டிருக்கோம்ப்பா, மழை கொஞ்சம் வராமல் இருக்குப்பா, என்னப்பா பண்ணுறது, இன்சூரன்ஸ் போட்டோம், இந்த பேச்சுக்கள் வந்து விவசாயம் சார்ந்து இருக்கும்.
ஆனா அரசியல் சார்ந்துன்னு வரும்போது கொள்கை ரீதியா பேசுவாங்க. அன்னைக்கே தந்தை பெரியார் இப்படிதான் சொன்னா இதுக்கு அப்படின்னு சொல்லி ஏதோ ஒரு கருத்து வரும். ஆமா. அண்ணாவை ஃபர்ஸ்ட் பார்க்கும்போது அண்ணா என்ன எப்படி சொன்னாருன்னா அப்படின்னு தாத்தா விஷயம் சார்ந்து அவங்க பேசுவாங்க. அப்ப அப்பா சார்ந்து பேசும்போது இப்போ ஏன்னா அப்பாவுக்கு பேர் வச்சதே தந்தை பெரியார் தான், பொய்யாமொழின்னு பேர் வச்சதே தந்தை பெரியார். ஸோ அது சார்ந்து அவங்க பேசுறது. ஸோ இப்படிலாம் பேசும்போது என்ன தந்தை பெரியார்னு பேசுறாங்களே, அண்ணான்னு பேசுறாங்களே, முத்தமிழர் கலைஞர்னு பேசுறாங்களே அப்படின்னு ஒரு இளைஞனாக வெறும்னா பள்ளிக்கூடம், கல்லூரி, நட்பு வட்டாரம், ஒரு சினிமா, ஒரு ஃப்ரெண்ட்ஸோட விளையாடுறது இவ்வளவு மட்டும் இருந்த பையனுக்கு வந்து இது வந்து தன்னை அறியாமல் அந்த காதல விழுந்து அது தெரிஞ்சுக்கணுங்கிற ஒரு ஆசை வந்தது. பட் எது எப்படியா இருந்தாலும் ஐடி ஃபீல்டு இப்படி அடுத்தது நான் ஒரு ஐடி கம்பெனியில் போய் நான் வேலை செஞ்சேன், மாதம் சம்பளம், ஒரு கல்யாணம் நடந்துச்சு, குடும்பம், அவ்வளோதான். இந்த ரொம்ப சின்ன ஃபேமிலி, ஒரு 5 பேர் உள்ள ஃபேமிலியாக இன்னைக்கு இருந்தது. அதனால் இந்த கருத்துக்கள் எல்லாம் உள்ள வாங்க அது என்ன அறியாமல் அது ஒரு பேஷன் இருக்கும் இல்லையா, ஒரு ஜீனில் கலந்தது தானே இது. ஏன்னா தான் பெரிய பெரிய கம்பெனிஸ் போனாலும் ஏதாச்சும் ஆர்ப்பாட்டம் போராட்டம், நான் இப்போ சென்னையில் வேலை பார்க்கும்போது நடந்தா கூட கம்பெனியில் ஏதோ ஒரு காரணத்துக்கு 1 hour பர்மிஷன் போட அந்த ஆர்ப்பாட்டத்துக்கு போயிட்டு வருவேன். அப்போ நம்முடைய முதலமைச்சர் அன்னைக்கு வந்து ஆர்ப்பாட்டம் எதிர்கட்சியாக இருந்தபோது தான் வரும்பொழுது என்ன ஒன்று அந்த ஆர்ப்பாட்டத்தில் நான் பார்த்து நீ நின்றுட்டு இருந்தியேம்மா அந்த ஸ்டேஜில் அவங்க நான் எங்கேயோ தான் நிற்பேன், நான் கும்பலன்னு கோஷம் போடுறது அது தெரியல, அந்த உணர்வு அப்படி பார்த்தனே. நான் நீ வேலைக்கு போல இல்லை, நான் 1 hour நான் வந்து பர்மிஷன் போட்டு வந்தேன். நான் சரி அவ்வளோதான், அது இந்த இவ்வளோதான். அதுக்கப்புறம் இந்த அரசியல் பயணங்கள் இன்னைக்கு மாண்பு துணை முதலமைச்சரோட எலெக்ஷனுக்கு நாங்கள் போகும் பொழுது, அவரோட பயணம் செய்யும் பொழுது அவங்க அங்கே பேசிட்டுனாங்க. நாங்கள் கீழே போய் ஒரு பொட்டி கடையில் வந்து சும்மா விலைவாசியை பற்றி கேட்போம், சும்மா என்ன பேசுகிறான்னு கேட்போம். இதெல்லாம் முடிஞ்சு அன்னைக்கு இரவு நாங்கள் உட்காந்து பேசுவோம். இன்னைக்கு எப்படி இருந்துச்சு கூட்டம் என்னன்னு நம்ம முதலமைச்சர் அன்னைக்கு கேட்கும்போது நல்லா இருந்துச்சு. நாங்கள் ஒரு பொட்டி கடையில் கேட்டோம், விலைவாசி வந்து இந்த ஆட்சியில் வந்து ரொம்ப உயர்வாக இருக்குது, நம்ம இதில் கம்மியாக இருந்துச்சு, ஸோ அந்த பட்டியலில் சொல்லு அப்படின்னு சொல்லி அதை வாங்கிட்டு அடுத்ததில் பேசுவாங்க. ஸோ இதுக்கான ஒரு வேலையை வந்து டெப்டி சிஎம்மோட நாங்கள் எங்களை பெருசாக தெரியாது எங்களுக்கு யாருக்கும், சும்மா நாங்களுடைய கேஷுவலோட பேசிட்டு வரும்போது இந்த மாதிரி இதெல்லாம் தான் கொஞ்சம் கொஞ்சமாக நீங்கள் சொல்ல மாதிரி கொள்கை ரீதியாக குடும்பத்திலேருந்து வர்றது, அப்புறம் மக்கள் சார்ந்திருக்கின்ற பிரச்சனை அணுகிறதுக்கு எப்படி, இதெல்லாம் பார்த்தீங்கன்னா ஒரு ஃபீல்டு விசிட்டில் போய் இறங்கும் பொழுது ஒரு மிகப்பெரிய இது ஒரு அரசியல்வாதியாக உருவாக்கிருக்கு அப்படின்னு தான் நான் நினைக்கிறேன். கல்லூரி எங்க படிச்சீங்க? பிஷப் பெர்காவில் திருச்சியில தான். பிஎஸ்சி கம்ப்யூட்டர் சயின்ஸ் அங்கே தான் பண்ணேன், எம்சிஏவும் நாங்கள் தான் பண்ணேன். அந்த காலகட்டத்து அரசியல் எப்படி இருந்துச்சு? நான் 6th standard படிக்கும் பொழுது வெரி ஃபர்ஸ்ட் டைம் அப்போ தான் அந்த எலெக்ஷன் வருது, 1989 எலெக்ஷன் வந்து அப்போ தான் வந்து அப்போ எம்எல்ஏ பையன் எனக்கு வித்தியாசமாக இருக்கும், என்ன எம்எல்ஏ பையன்னு சொல்கிறாங்களே என்ன அப்படிங்கிற எனக்கு ஒரு ஆடாக ஃபீல் பண்ணேன். நான் அது வெளியில் காமிச்சக்கூடாது, நான் முடிஞ்ச வரைக்கும் அந்த ஷெல்யூலுக்கு போய் நான் ஏதாவது எங்கப்பா அந்த பையன் தேடுற மாதிரி தான் நான் இருப்பேனே தவிர, எங்கள் கிளாஸ் ரூம்ஸ்லாம் பார்த்தீங்கன்னா அப்போ வந்து நிறைய ஸ்ட்ரென்த்து ஜாஸ்தி. நாங்கள் லேட்டாக போனால் கூட தரையில் உட்காந்து நாங்கள்லாம் பாடங்கள் அப்படி இருக்கும் ஸ்ட்ரென்த்து. ஒரு கிளாஸில் வந்து கிட்டத்தட்ட 120 பேர்லாம் உட்காந்து படிக்கிற கிளாஸ் அன்றைக்கி அப்படி தான் இருந்துச்சு. எங்களோட ER மேல்நிலை பள்ளியெல்லாம் பார்த்தீங்கன்னா அதுதான். அது எங்களுக்கு அது பெருசாக டிஃப்ரென்ஸாக தெரில, கீழே உட்காந்து பைய அப்படி மடியில் வச்சுக்கிட்டு பாடங்கள்லாம் இருக்குது. சரி, கல்லூரிக்கு போகும்பொழுது பார்த்தீங்கன்னா அடுத்த கட்ட எலெக்ஷன்ஸ் வந்து 96 எலெக்ஷன்ஸ், திருப்பி அப்பா வந்து எம்எல்ஏ வர்றதுக்கு ஒரு சூழ்நிலை இருக்கு. அப்போ வந்து கிளாஸில் வந்து கிளாஸ் ரூம் எலெக்ஷன்ஸ்லாம் நடக்கும். எம்எல்ஏ பையங்கிறதுக்காக நான் ஆக்சுவலாக தோற்று தான் பண்ணுவேன். அதில் என்ன நான் யாருன்னு தெரியாமல் தான் இருப்பேன் நான் எல்லாத்தையுமே. சீனியர்ஸ் லெவலில் வரும்பொழுது எங்கள் அப்பாவோட ஃப்ரெண்டும் அவங்க சீனியர்ஸில் ஒருத்தவங்க அப்பா ஃப்ரெண்ட்ஸ்லாம் ஃப்ரெண்டாக இருந்து அப்பா ஒரு பையனாமல் அப்படிங்கும்போது தான் கிளாஸுக்கே தெரிய வரும். டீச்சர்ஸ்ல என்ன காரணம் அப்படி நீங்க இல்ல மேபி அது எங்க அம்மா என்ன வளர்த்த விதமா என்னன்னு தெரியல, வெளியில அந்த ஐடென்டிட்டி இல்லாம வளரணும் பிள்ளைங்க அப்படிங்கிற மாதிரி இன்னைக்கு வரைக்கும் என் பசங்க அதுதான். இது அப்பா எங்க ஸ்கூலுக்கு வந்தா கூட நீ யாருன்னு சொல்லாது. இன்னைக்கும் பேரண்ட் டீச்சர்ஸ் மீட்டிங் போகும்போது கடைசி ரோல் நம்ம அமைதியாக உட்காந்து டீச்சர்ஸா HM எனக்கு ஐடென்டிஃபை பண்ணி வந்து சார் வாங்கல சார், இல்லை மேடம் நான் இங்கே இருக்கேன், என் பசங்களுக்கு பிடிக்காது மேடம்ங்கிற அளவுக்கு தான் அது வந்து இருந்திருக்குது. காலேஜ் பொறுத்த வரைக்கும் ஃபுல்லாக ஃப்ரெண்ட் சர்க்கிள், நல்ல ஒரு எல்லா சமுதாயமே, சின்ஸ் இட்ஸ் கிறிஸ்டியன் காலேஜ், நிறைய கிறிஸ்டியன் ரிலேட்டடாக ஃப்ரெண்ட்ஸு, இஸ்லாமிய சமுதாயம் எல்லாம் சேர்ந்து ஒரு புத்திசாலியா திறமசாலியா பேக் பெஞ்சா? இது நான் வந்து மிடில் தான் சொன்னேன். நான் பின்னாடியும் ரொம்ப உட்காரதில்லை, ஃப்ரெண்ட்லேயும் ரொம்ப உட்காரதில்லை, நார்மலாக எல்லாரோடையும் பழக்கம் உள்ள ஆளுகளை தெரிஞ்சுக்கணும்னு ஆசைப்படுறவர் எல்லாரும் மாதிரியுமான ஒரு இளைஞனாக தான் போனேன். பட் ஐ ஒன்ட் டெல் மை செல்ஃப் ஐ கேம் பிரைட் ஸ்டூடெண்ட்லாம் சொல்ல மாட்டேன் நான். எங்கள் அக்கா நல்லா பிரைட் ஸ்டூடெண்ட், நல்லா படித்தாங்க. நானும் என் தம்பியும் பார்த்தீங்கன்னா லைக் ஆல்மோஸ்ட் கைண்ட் ஆஃப் ஒரு ஸ்லோ லேர்னர்ஸ் மாதிரி தான் இருந்தோம் நாங்கள் அதில். பட் அப்பார்ட் ஃப்ரம் தட் காலேஜில் வந்து அப்பாவோட மறைவு, நான் வந்து MCA ஃபர்ஸ்ட் இயர் செகண்ட் செமஸ்டர் போகும்போது அப்பா மறைஞ்சதுக்கு அப்புறமேட்டு
அந்த பொறுப்போடு அதுக்கப்புறம் படிக்க ஆரம்பிச்சோம் நாங்கள். அதில் படிச்சுட்டு அதுக்கு முன்னாடி சரி நம்ம அடுத்து இலக்கியம் அந்த இலக்கியே தெரியாமல் நம்ம பாட்டு வரோம், பாட்டு காலேஜ் படிக்க சொன்னால் காலேஜ் படிக்கும், சரி நம்ம கம்ப்யூட்டர் சயின்ஸ் பிடிச்சிருக்கு அது சார்ந்து அவ்வளோதான் இருந்துச்சே தவிர இதுதான் இலக்குன்னு அப்போ நிர்ணயிக்கல. அப்படி எனக்கு தோணலை. அப்போ அது சார் அப்பா இருக்காங்களா, அம்மா இருக்காங்களா, ஒரு குடும்பம் இருக்காங்க, நாளைக்கு எதாவது நம்ம வழிகாட்டுவாங்க, அவ்வளோதான். அப்படி இருந்த ஒரு அந்த காலகட்டத்தில் நம்ம அதானே இருந்திருக்கோம். நம்ம இப்போ நம்மளை வந்து கஷ்டப்பட்டு சேர்க்குறாங்க ஸ்கூலில், கஷ்டப்பட்டு கல்லூரியில் சேர்க்குறாங்க, போய் படிக்கிறோம் வரோம், அவ்வளோதான். பிஎஸ்சி கம்ப்யூட்டர் சயின்ஸ் நான் முடிச்சதுக்கு அப்புறம் பார்த்தீங்கன்னா நான் எம்சிஏ சேர்றதுக்கான அந்த எலிஜிபிலிட்டியே எனக்கு வரல. அப்போ எனக்கு அந்த வந்து மார்க்கில் அப்போ வரும்பொழுது அப்பா வந்து நான் ரெக்கமெண்ட் பண்ண மாட்டேன், நான் முடிஞ்சா நீ இது பண்ணணும். அப்போ நான் வந்து தனியாக ஒரு ப்ரைவேட் ஸ்கூலில் காலேஜில் போய் ஒரு ஃபஸ்ட் செமஸ்டர் நான் படித்தேன். நான் படிச்சுட்டு அதுக்கப்புறம் செகண்ட் செமஸ்டருக்கு திருப்பி நான் பிஷப்புக்கு வர மாதிரி தான் இருந்தாங்க. தவிர அதுவும் அந்த முயற்சி தான் நான் கண்டுக்குவேன். நீ படித்து நீ மார்க் எடுத்திருந்தீங்கன்னா நீ உனக்கு ஆட்டோமேட்டிக்காக கிடச்சிடும் ரெக்கமெண்டேஷன். ஆனால் எனக்கு கண்ணுக்கு முன்னாடி பார்த்தீங்கன்னா பல பேருக்கு ரெக்கமெண்டேஷன் லெட்டர் கொடுப்பாங்க, இவங்களே போய் சேர்த்து விடுவாங்க. ஏன் என்ன மட்டும் சேர்த்து விட மாட்டீங்க, நீ சொந்த காலில் வாங்கினேன், நான் உனக்கு ரெக்கமெண்ட் பண்ணவே மாட்டேன், அப்போ நீ தான் வரணும்னு சொல்லுமா. அப்போ நான் அப்டேட் ஆகிட்டு தான் நான் செகண்ட் செமஸ்டர் வந்தேன். 6th ஸ்டாண்டர்டில் நான் ஸ்கூலில் சேரும்பொழுதும் அதெல்லாம் அப்பா படித்த ஸ்கூல் தான். ஏன்னா அந்த ஸ்கூலில் 6th ஸ்டாண்டர்ட் நான் வந்து சேரும் பொழுது அப்போலாம் என்ட்ரன்ஸ் இருந்துச்சு 6th ஸ்டாண்டர்டுக்கெலாம். என்ட்ரன்ஸ் நான் எழுதும் பொழுது எங்கள் அப்பா கீழே கார்லேயே எனக்காக வெயிட் பண்ணி என்ட்ரன்ஸ் எக்ஸாம் முடிச்சதுக்கு அப்புறம் மட்டும் தான் பீங் எம்எல்ஏவாக இருந்தால் கூட அப்படி தான் வந்து சேர்த்தாங்களே தவிர எங்கேயுமே மேபி இதெல்லாம் கூட எனக்கு இருந்திருக்கணும். இவங்களாவே இப்படி நடந்துக்கும் பொழுது அவங்க பிள்ளையா அப்போ நான் எப்படி நடந்துக்கணும் அப்படின்னு கூட என்னை அறியாமல் எனக்கு அந்த வந்து அது ஒரு பயமா, வெக்கமா, தயக்கமா, கூச்சமானு சொல்ல தெரில எனக்கு. நம்ம யாரும் காமிச்சிக்காம இருந்துக்கு நமக்கு நல்லதுதான்ப்பா அப்படின்னு தான் இருந்தேன் அப்போ நான். மீசா காலகட்டங்கள், அந்த காலகட்டங்கள் உங்களுடைய குடும்பம் வந்து அதை கடந்து போயிருக்கும். அந்த நேரத்தில் நீங்கள் ஓரளவு உணர்வு பெற்ற ஒரு பள்ளிக்கூடத்துக்கோ இல்லை கல்லூரிக்கோ போயிட்டு இருந்திருக்கீங்க. எப்படி இருந்தது? இல்லை, மீசா காலத்தில் வந்து அப்போ நான் பிறக்கல. நான் அப்பா காலத்தில் நம்முடைய மாண்பு தமிழ்நாட்டு முதலமைச்சர் இந்த 2ஆம் கட்ட தலைவர்களும் அரெஸ்ட் பண்ணாங்க. அதில் இப்போ முதல் கட்ட தலைவராக அன்பில் தாத்தா ரேஞ்சில் இருக்கிறவங்களாம் பார்த்தீங்கன்னா நம்முடைய மாண்பு முதலமைச்சரே சொல்லுவாங்க, அப்போ முத்தமிழ் கலைஞர்லாம் அரெஸ்ட் பண்ணல, அவங்களை விட்டுட்டு அவருடைய பசங்க எல்லாத்தையும் அரெஸ்ட் பண்ணும் பொழுது அன்பில் தாத்தாலாம் அந்த கோபாலபுரம் வராண்டாலே படுத்தே இருப்பாங்களாம் தலைவருக்காக. அங்கே அவங்க முதலமைச்சர் சொல்லும் போது எனக்கே அதை பற்றிலாம் தெரிஞ்சிச்சது. பட் அந்த வழி அப்படிங்கிறது எங்களை தாண்டியும் இன்னைக்கு ஏன் மாண்பு முதலமைச்சர் வந்து எல்லாருமே நாங்கள் வந்து எனக்கு ஏற்றுக்கிறோம், எல்லாருமே ஏன் கொண்டாடுறாங்க, அது வெறும்ன வாரிசு மட்டும்தான், அது கொள்கைக்கான வாரிசாக ஏன் பார்க்குறாங்க அப்படின்போது அந்த வழி அந்த குடும்பத்தோட ஒரு பிள்ளையா நான் பழகுனதுலேருந்து சரி, அந்த குடும்பத்தில் பழகுனதும் சரி, பெரியம்மா முதலமைச்சருடைய அவங்க துணைவியார் அவங்க பட்ட அந்த கஷ்டம் அவங்க பேசும்போது தான் பட் அவங்க ரொம்ப சகஜமாக சிரிச்சுட்டு தான் சொல்கிறாங்க. அது எல்லாமே இப்படி வந்தாங்க, அரெஸ்ட் பண்ணாங்க. பட் புதுசாக கல்யாணம் வந்தபோது எனக்கு அழுகையாக வந்துச்சு, அழுவாத சார்ந்தா இந்த மாதிரி பார்க்க வேண்டியது நிறைய இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு முதலமைச்சர் போனது. கலைஞர் தாத்தா தைரியமாக இருந்தால் என் பையன் வந்ததுக்கு அப்புறம் சொல்கிறேன் வந்து அரெஸ்ட் பண்ணுங்க அப்படின்னு சொன்னது. முதல் நாள் வரைக்கும் மரியாதை கொடுத்த காவல்துறை அடுத்த நாள் வந்து வழி இல்லாமல் அவங்களோட இதில் அவங்க அரெஸ்ட் பண்ணி கூட்டம் இதெல்லாம் பார்க்கும்பொழுது அப்போ ஒரு தியாகம் அப்படிங்கிறது என்னைக்குமே வந்து இந்த இயக்கத்துக்கு இருந்துகிட்டு தான் இருக்கணும். அது எவ்வளோ பெரிய மனுஷனாக சரி, உங்களுக்கு எவ்வளோ விமர்சனம் அரசியல் சார்ந்து வரலாம், உங்களுக்கு எவ்வளோ வேணால் குறை சொல்லலாம், நிர்வாகத்திறமையை பாராட்டலாம், ஒரு பக்கம் எல்லாமே இருந்தாலுமே இதோடைய ஃபவுண்டேஷன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா உங்களோட உண்மையான உழைப்பு இருக்கணும், அந்த உண்மையான தியாகம் செய்யணும் மனப்பான்மை. இன்னைக்கு நீ அமைச்சராக இருந்தீங்கன்னா அந்த அமைச்சர் இல்லை, நாளைக்கு வேணாம்ப்பா அப்படின்னா வேணாம், ரைட்டா, ரெண்டுத்தையும் ஒன்றா பார்க்கணும் அப்படிங்கிறது வந்து அந்த வரலாறு பார்த்துட்டு தான் எங்களுக்குலாம் அதில் எங்களுக்கு அது பழகிடுச்சுன்னு தான் நான் நினைக்கிறேன். நான் ஒரு குடும்பத்துல வந்து தன்னை அப்பாவோடோ தாத்தாவோடோ சமூகத்துல அந்தஸ்து பெற ஒரு அவசியமும் கிடையாதுன்னு சொல்லிட்டு எக்ஸாமினேஷனு கூட ரீஎக்ஸாம் எழுதி அப்கிரேட் பண்ணிட்டு போன ஒரு வாழ்க்கை. அரசியல் கொள்கை எல்லாம் ஒரு புறம், உங்க தாத்தா கிட்ட இருந்தோம் உங்க அப்பா கிட்ட இருந்தோம் நீங்கள் கற்றுக்கொண்டது என்ன? தாத்தா கிட்ட கற்றுக்கிட்டது நெஞ்சுரம், கொள்கை சார்ந்து. அது வந்து அது இஸ் அ போல்டு பர்சனுங்க, அவர்கிட்டலாம் நாங்கள் போகவே முடியாது. ஏன்னா எம்ஜிஆர் இயக்கம் ஆரம்பிக்கும் போது மற்றவங்களாம் சொல்லுவாங்க, எங்க எம்ஜிஆர் கட்சி ஆரம்பிச்சிட்டாங்க, நம்ம அந்த கட்சிக்கு நீங்களும் போனால் உங்களுக்கு பெரிய ஆள் ஆக்கிடுவாருங்க அவர், ஏன்னா உங்களை அப்படிலாம் சொல்லும்போது ஐயோ திமுக வந்து நாங்கள் வளர்த்த பிள்ளையா, அப்படி நான் போனேன்னா என் பிள்ளைய நானே கழுத்து வச்சு கொள்றதுக்கு சமையா என்று சொன்ன அந்த அன்பிலை பற்றி கேள்விப்பட்டிருக்கோம். ஒரு மாவட்ட செயலாளராக பெரிய ஜாம்பானை வந்து ஈஸியான தொகுதியில் நின்று ஜெயிச்சுட்டு போகிறத விட்டுட்டு ஒரு பெரிய ஜமீன்தார் முத்தையா அப்படிங்கிற ஒரு ஜமீன்தாரை எதிர்த்து நான் அங்கே போய் நான் நிற்கிறேன்னு சொல்லி 67 நிற்கும்போது அது தோல்வியை தழுவுறார். அப்போ பேருங்க அண்ணா சொன்னால் என்ன அன்பில் எல்லாரும் ஜெயிச்சுட்டு வராங்க, நீ மட்டும்
வெள்ளத்தில் அடித்த நாணல் மாதிரி ஒதுங்கி போயிட்டேன்னா பரவாயில்ல அண்ணா, நாங்கள் போய் இறங்கி வேலை செஞ்சனால இன்னைக்கு நம்மளுடைய கருப்பு சிவப்பு கொடி பல இடத்துல பார்க்குறதில்ல, அது போதுங்க. ஸோ இதெல்லாம் பார்க்கும்போது ஒரு கம்ஃபர்டபுளான ஒரு சீட்டு கிடைக்குது, இங்கே என்ன என்னால் ஜெயிக்க முடியும்ப்பா அப்படின்னு நினைக்கக்கூடிய ஒரு டயத்தில் ஒரு மாவட்ட செயலராக நானே அதில் போய் நிற்கிறதுக்கு, ஏன்னா ஒரு காங்கிரஸ் பேரியக்கத்தை சார்ந்த மிகப்பெரிய ஜமீன்தார் முத்தையா ஐயாங்கிறவங்க சமீபத்தில் அவர் கூட இறந்து போனாங்க. அவங்க நானே யோசிச்சுன்னா அப்புறம் நான் எதுக்கு நான் மாவட்ட செயலாக இருக்கணும், அதனால எங்கே டஃப்பாக அங்கே நான் நிற்கிறேன் நான் அப்படிங்கிற மாதிரி. ஸோ இந்த மாதிரி அன்பிலை பார்த்த பொழுது உள்ளபடியே எங்களுக்கு அந்த மாதிரியான ஒரு அந்த நெஞ்சுரத்தோடு அந்த கொள்கை பிடிப்போடு இருக்க வேண்டும் என்று ஆசைப்படக்கூடிய அப்பாவை பொறுத்தவரைக்கும் ஈஸ் அ ஃப்ரெண்ட்லி. தமிழ்நாடு அன்ஃபார்ச்சுனேட்லி எனக்கு வந்து எங்கள் அப்பாவுக்கு யார் யார் தெரியும் கூட எனக்கு தெரியாது. பிகாஸ் எனக்கு தெரிஞ்சாலும் திருச்சி, எனக்கு தெரிஞ்சாலும் வீடு, காலேஜ், அவ்வளோதான். ஆனால் தமிழ்நாடு முழுவதும் முதலமைச்சரோட டூருக்கு போகும்போது அங்கே இருக்கின்ற பெரியவர்கள்லாம், அங்கே இருக்கின்ற இளைய சமுதாயம்லாம் பார்க்குறப்பா உங்கள் அப்பா இருந்தானே எங்கள் தோளில் கை போட்டு தான்ப்பா பேசுவார். தலைவர்கிட்ட நாங்களாம் பேசிட்டு தலைவர் ஏதாவது திட்டா கூட வெளியில் ரொம்ப தலைவர் திட்டுவாங்கண்ணே, கூட நம்ம தலைவர் நம்மளை திட்டாமல் யாரையா திட்டுவா, போயான் தலைவரை அது எதுவும் தெரியாமல் செஞ்சுருப்பான் அவன் அதெல்லாம். ஸோ அந்த ஒரு பேட்ச், அந்த பிரிட்ஜாக இருந்தது உங்கள் அப்பா தான்ப்பா. இன்னைக்கு அந்த இடத்துல உனக்கு பார்க்கும்போது எங்களுக்கு சந்தோஷமா இருக்குது. இப்போ டெப்டி சிஎம் கிட்ட நீங்கள் இருக்கும்போது நாளைக்கு இந்த இளைய சமுதாயம் ஏதாச்சும் தவறு செஞ்சால் கூட அதை நீ வந்து அவர்கிட்ட சொல்லி அவனுக்கு ஒரு வாய்ப்பு கொடுன்னு சொல்கிற இடத்துல இருக்குது. உங்கள் அப்பா வேலையை நீ செய்கிறப்பா அப்படிங்கிறது உள்ள அப்படியே எனக்கு அது பெருமை. ஏன் இன்னொன்று பெருமையோட சொல்கிறேன், 2015 நமக்கு நான் மீன்க அப்படிங்கிற ஒரு பயணம் பண்ணோம் நம்ம முதலமைச்சர். 2016 எலெக்ஷனுக்கு முன்னாடி ஒரு பெரிய ஒரு இது பண்ணோம். நீங்கள் பார்த்துக்கங்க, சிஎம் ஒவ்வொரு மாவட்டமாக போவாங்க, நடந்து போவாங்க, திடீர்னு போவாங்க. அப்படி நாங்கள் போகும்போது தூத்துக்குடி மாவட்டத்துக்கு நாங்கள் போகும்பொழுது அங்கே இருக்கிற அண்ணன் பெரியசாமி அண்ணன், அதாவது முரட்டு பக்தர் என்று சொல்லுவாங்க கலைஞருக்கு. பெரியசாமி அண்ணன் என்ன பண்ணுறாரு, அந்த தொண்டர் படைகள் அவங்க எல்லாம் பார்த்தீங்கன்னா 500 ரூபா பணம் கொடுக்குறாங்க வந்தவங்களுக்கு கூட வராங்க. அப்போ என்கிட்ட தம்பி இதை வச்சுக்க தம்பி, நான் யாருன்னு சொன்னால் நான் பாட்டு அமைதியாக நான் பாட்டு இல்லை வேணாங்கண்ணே வையன். அப்போ யார் உள்ள தெரியுமா, ஐயோ என் குடும்ப பிள்ளையா அப்படின்னு இருக்கே கட்டி பிடிச்சிக்கிட்டாரு எனக்கு. அப்பா அவங்க சொல்லும் போதெல்லாம் அப்பா எப்படி தெரியுமா இருப்பாரு, தாத்தா என் மேல எவ்வளவு பிரியமா இருக்காரு போது அப்படியான ரொம்ப சந்தோஷம். அவ்வளவுதான், அந்த மகேஷ் தான் நான் இன்னைக்கும் இருக்கேன். ஒரு கல்லூரி இளைஞனா ஒரு பெருசா ஒன்றும் என்னை நானே அடையாளப்படுத்திக் கொள்ள அவசியம் இல்லை அப்படின்னாலும் அரசியல் புரிதலோட கொள்கையோட இருக்கக்கூடியவர்களை பார்த்து பார்த்து வளர்ந்த நீங்க ஒரு அரசாங்க உத்தியோகத்துல போய் பெரிய போஸ்டிங்ல உட்காரணும்னு கூட நினைக்கல. ஒரு தனியார்ல ஒரு கம்ப்யூட்டர் சேவகராக போயிருக்கீங்க. அரசியலுக்குள்ள வரணும் அப்படின்னு முடிவு பண்ண அந்த வினாடி என்பது அப்பா இறந்தக்கப்புறமேட்டு மாண்பு தமிழ்நாட்டு முதலமைச்சர் அன்னைக்கு இளைஞரணி செயலாளர் இப்போ இருக்கிற முதலமைச்சர் வந்து அப்பாவுக்கு அடுத்தது எனக்கு கொண்டு வரணும் எனக்கு ஆசை மகிழ்ச்சின்னு. பட் ஆனால் அவனுக்கு இப்போ படிக்கிற வயசு, நீ வந்து படினா படிப்பை நோக்கி தான் ஓடுனேன் எல்லாமே. படினாங்க. நான் எம்சிஎம் முடிச்சுட்டு வேலைக்கு கஷ்டப்பட்டு தேடி அலைஞ்சும்போது கூட மாண்புக்கு முதலமைச்சர் வந்து அப்போ வந்து மேயராக இருந்தாங்க சென்னையில் தான் வேலைக்கும் தேடுறேன். அவங்ககிட்டயும் நான் ரெக்கமெண்டேஷன் போடுறேன் நான். அப்போ வந்து அம்மா திட்டிகிட்டே இருப்பாங்க, இன்னும் ஒன்று வேலை கிடைக்கும், இன்னும் படித்து முடிச்சு இப்படி இன்னும் அலைஞ்சிட்டே எப்போ தான் உனக்கு வேலை கிடைக்கும் போது ஒரு கோவத்தில் பக்கத்து இப்போ 2-3 வீடு தள்ளி தான் இருந்தோம். கோவத்தில் வீட்டை விட்டு வந்து நேராக வந்து மேயர் வீட்டில் முதலமைச்சர் வீட்டில் வேலை செய்யல நான் வந்து இருந்துட்டேன். நான் வேலை கிடைக்காம நாங்கள் போக மாட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு நான் வந்துட்டேன். சரின்னா அப்போ வேலை தேடி அலையிறோம். அப்போ தான் ராம்கோ சிஸ்டம்ஸ் RLMG அப்படின்னு டிபார்ட்மெண்ட்டில் 8000 ரூபாய் சம்பளத்தில் நான் வேலைக்கு சேர்ந்ததுக்கப்புறம் நேராக அந்த முதலமைச்சர் அந்த கரெக்டாக மார்ச் 1 என்னால் மறக்கவே முடியாது. கரெக்டாக சிஎம்மோட பிறந்தநாள் அன்னைக்கு இன்னைக்கு நான் சேரும் போது அப்போ எனக்கு ஒரு வாட்ச் கொடுத்தாங்க. எனக்கு வாட்ச் கொடுத்துட்டு அந்த மாதம் 8000 சம்பளத்தை முதலமைச்சர் தான் கொடுத்தேன். அப்போ நான் அந்த அப்பாயின்மெண்ட் ஆர்டர் கொடுக்கும்போது இப்போ நீ தைரியமாக வீட்டுக்கு போ அப்படின்னு சொன்னாங்க. அப்போ போய் எங்கள் அம்மாட்ட போய் நான் எனக்கு வேலை கிடைச்சிருச்சு அப்படின்னு இப்படி தான் போயிட்டு இருந்துச்சு. பட் நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி அந்த ஒரு பேஷன் என்னதான் நம்ம வந்து இன்னைக்கு ஒரு ஐடி கம்பெனி வந்துட்டா நீ இன்னார் பேரன் இன்னார் பிள்ளை அவங்க இல்லை இன்னைக்கு அந்த இடத்துல இல்லாத போது அப்பாவோட தம்பிக்கு அந்த வாய்ப்பு கிடைச்சி வின்னாங்க, ஜெயிச்சாங்க. அவங்க அந்த பணிகளை அவங்க செஞ்சுட்டு இருந்தாங்க. ஸோ இது தலைவரோட முழுக்க வந்து எலெக்ஷன் டூர் உள்ள நாங்கள் போனோம். ஒவ்வொரு டூராக நாங்கள் போயிட்டே இருக்கும்போது சம்டைம்ஸ் சில எலெக்ஷன் வெற்றி கிடைக்கும், சில எலெக்ஷன் தோல்வி கிடைக்கும். 2014 எலெக்ஷன் த்ரூ அவுட் எம்பி எலெக்ஷன் ஒட்டுமொத்தம் 40 தோற்று போனோம். 50 அந்த எலெக்ஷன் அவங்க கூட போனதும் சரி. ஏன் தோற்றோம் அப்படிங்கிறதுக்காக ஒவ்வொரு மாவட்டத்துக்காக போகும்பொழுது ஒவ்வொரு ரிவ்யூ பண்ணாங்க. ஒவ்வொரு செக்டர் ஆஃப் கட்சிக்கார நிர்வாகிகளை ரிவ்யூ பண்ணாங்க. அப்படி ரிவ்யூ பண்ணும்போது பக்கத்தில் உட்காந்து அதுக்கான நோட்ஸ் எடுத்துக்க வேண்டிய வேலையா வேலை. ஒவ்வொருத்தர் நிர்வாகிகள் என்ன கருத்து சொல்கிறாங்க, உள்ளபடி எதனால் நம்ம வந்து தோல்வியை தழுவணும், மக்கள்கிட்ட நம்மளோட எண்ணம் நம்மளை எப்படி பார்க்குறாங்க, இது எல்லாமே ஒவ்வொருத்தர் ஒரு கருத்து சொல்லுவாங்க. அவங்க ஸ்டைலில் சொல்லுவாங்க. ஒரு ஒன்றியத்தில் ஒரு கருத்து சொல்லுவார், மாவட்ட இந்த கருத்துக்கெல்லாம் குறிப்பெடுத்துட்டு அன்னைக்கு ஈவினிங்கை பார்த்தீங்கன்னா பொது உறுப்பினர் கொடுத்து எல்லாத்தையும் அட்ரஸ் பண்ணுவாங்க சிஎம் இஷ்யூஸை.
அது எந்த கருத்து வித்தியாசமா இருந்துச்சோ அந்த கருத்தை நான் எழுதி நான் கொடுப்பேன். அப்போ முதலமைச்சர் அது பேசும்போது இந்த ஒன்றிய செயலர் இந்த மாதிரி கருத்து சொல்லியிருக்காரு. ஸோ அந்த கருத்துக்களை எழுத அது மனசுல படியுது. நம்ம இப்போ இப்படி ஒரு டிரான்ஸ்ஃபர்மேஷன் தேவைப்படுதோ அந்த இயக்கத்துக்கு, இதுதான் இப்போ முதலமைச்சர் நம்ம என்ன நினைக்கிறோமோ அதை பார்த்தீங்கன்னா அது கரெக்டாக அவங்க அட்ரஸ் பண்றதா இருந்தாலும் சரி, அதுக்கு தகுந்தாப்புல மாற்றி அந்த நிர்வாகத்தை அமைக்கிறது எல்லாமே முதலமைச்சர் செஞ்சுட்டே இருந்தாங்க. ஸோ இது எங்களுக்கு ஒரு மிகப்பெரிய 2015-16 பார்த்தீங்கன்னா ஊராட்சி லெவலில் கீழ் லெவலில் இருக்க எல்லாத்தையும் வர வச்சு அறிவாலயத்தில் ஒரு மிகப்பெரிய கூட்டம், இதே மாவட்டமா அவங்களுக்கு. ஸோ இது உள்ளேற பார்த்தீங்கன்னா தமிழ்நாட்டுடைய முதலமைச்சருக்கே பார்த்தீங்கன்னா என்ன ஃபுல் டெடிக்கேட்டடாக வரான், எல்லா மாவட்டத்துக்கு வரான், எல்லா இந்த வேலையும் பண்ணுறாங்க பொழுது சரி இளைஞர்களில் ஒரு வாய்ப்பு கொடுத்து பார்க்கலாம். எப்படி வர எனக்கு ஆசை பார்த்தீங்கன்னா மாவட்ட லெவலில் இளைஞர்களில் சேர்ந்தேன் எனக்கு ஆசை. மாவட்ட லெவலில் இளைஞர்களுக்கு நான் அந்த அப்ளிகேஷன் போடும் பொழுது என்ன சொல்லிட்டாங்கன்னா, இன்னென்ன கட்சிக்காரோடைய பிள்ளைகள் வாரிசுகளுக்கு நான் இது பண்ண மாட்டேன், நான் ரெக்கமெண்ட் பண்ண மாட்டேன், நான் என்கரேஜ் பண்ண மாட்டேன். அதனால மகேஷ் ஏதோ அப்ளை பண்ண போதா கேள்விப்பட்டேன், மகேஷ் பண்ண வேணான்னு சொல்லுங்க அப்படிங்கிறாங்க. உடனே நான் அந்த என்ன ஃபார்ம் எதுனா அந்த ஃபார்ம் உடனே கிழிச்சு போட்டு அவங்க என்ன நினைப்போ அவங்க என்ன எண்ணவோ அது மாதிரி செஞ்சுட்டு போகலாம் அப்படின்னு நாங்கள் அதை விட்டுட்டோம். அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா மாநில லெவலுக்கு அவங்களே ரெக்கமெண்ட் பண்ணுறாங்க. ஸோ அவன் டெடிக்கேட்டடாக இருக்கான், இவன் சும்மா எல்லாத்துக்குமான ஒரு நோட்டீஸில் பேர் போடணுங்கிறதுக்காக அவன் பொறுப்பு வேலை, இவன் டெடிக்கேட்டடாக இருக்கான் அப்படிங்கும்போது அப்பயும் என்கிட்ட என்ன சொல்கிறாங்க, ஜனவரி மாதம் 30ஆம் தேதி எனக்கு அறிவிப்பு வருதுன்னா 28-29 நைட்டு எனக்கு ஃபோன் பண்ணி தலைவர்கிட்ட, அப்போ கலைஞர் தாத்தா இருக்காங்க, தலைவர்கிட்ட நான் சொல்லியிருக்கேன் மேக்ஸிமம் 99% உனக்கு கன்ஃபார்ம் ஆகலாம், ஆகாமலே போகலாம், அது என்னால் உத்தரவாதம் கொடுக்க முடியாது, இருந்தாலும் ஒரு வார்த்தை சொல்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு நாங்கள் விட்டுட்டாங்க. அதில் அப்புறம் அந்த அறிவிப்பு வந்துச்சு. அந்த அறிவிப்புலேருந்து தொடர்ந்து நாங்கள் ஓடுனது இளைஞரை சார்ந்து தமிழ்நாடு முழுவதும் சுற்றி வந்தது. அது எல்லாத்தையும் அவங்க பார்த்துட்டே இருந்தாங்க. அப்போ 2016 எலெக்ஷன் வருது. 2016 எலெக்ஷனில் வாய்ப்புக்கு விண்ணப்பிக்கலாம் அப்படின்னு நான் விண்ணப்பிக்கிறோம். நாங்கள் விண்ணப்பிக்கும் போதே பார்த்தீங்கன்னா அந்த பேச்சுவார்த்தையில் காங்கிரஸ் கண்டிப்பாக எங்களுக்கு நான் என்ன தொகுதி கேட்குறோம் அந்த தொகுதி காங்கிரஸ் கேட்குது அப்படின்னு சொல்லி அவங்க ரொம்ப ஃபைட் பண்ணாங்க. அப்போ ஈவிகே சிலங்கொண்டன் தான் தலைவராக இருந்தாங்க. அப்போ அந்த பேச்சுவார்த்தை நடக்கும் பொழுது ஈவிகே சிலங்கொண்டன் இன்னொருத்தருக்கு சொல்கிறாரு, அப்போ நம்மளுடைய இன்னைய முதலமைச்சர் சொல்கிறாங்க, இது நான் என் பையனுக்கு நான் கேட்குறேன் அப்படின்னு சொல்கிறாங்க. ஆனால் அது அவர் பிடிவாதமாக இருந்துட்டனால அது பண்ண முடியாதனால அது அன்னைக்கு இதாகிடுச்சு. அதில் அப்போ சிஎம் சொல்லாங்க, சரி மகேஷ் நெக்ஸ்ட் டைம் பார்த்துக்கலாம் விட்டுரு, நோ ப்ராப்ளம், நான் இங்கே அடுத்தவங்களோட எலெக்ஷன் ரூம் நான் ரெடி ஆகிட்டேன், துணியெல்லாம் எடுத்து வைக்க ஆரம்பிச்சிட்டேன் அப்படிங்கிறேன். திடீர்னு என்ன நம்ம எது சொன்னாலும் அதுக்கு ஒத்து வருதுன்னு நினச்சாங்களா என்னன்னு தெரியல. அடுத்த நாள் போனோம்னே வேறு தொகுதியில் நீங்கள் நிற்கிறேன்னா சரி நீங்கள் எங்கே சொல்லுங்க நிற்கிறேன், இல்லாட்டியும் அவங்க பின்னாடியே வரத்துக்கு ரெடியாக இருக்குன்னு சொல்லும்போது தான் திருவெரும்பூர் தொகுதி எனக்கு ஸோ இப்படி கொஞ்சமாக இதில் எனக்கு பெரிய பாடம்னு பார்த்தீங்கன்னா இளைஞரணி செயலாளரானதுக்கு துணை செயலாளரானதுக்கு மட்டும் தமிழ்நாடு சுற்றுனது, பொதுக்கூட்டத்தில் மிகப்பெரிய கூட்டத்துக்கு முன்பு பேசுகிற ஒரு வாய்ப்பு கிடைச்சது, ஒரு தத்தி புத்தி ஏதோ ஒன்று பேசிட்டு ஒரு 10 நிமிஷம்னாச்சும் பேசிட்டு அது வந்தால் போதும்பா அப்படிங்கிற மாதிரி. ஸோ இந்த கருத்துக்கள் இதெல்லாம் வர தான் கொஞ்சமாக நாங்கள் இதில் முழுமையாக அதில் வந்துட்டேன்னு தான் சொல்லணும். இப்போ எப்போவுமே பேட்டிகளுக்கு நடுவில் நான் என் கருத்தை நான் சொல்கிறதே இல்லை, உங்கள் கருத்தை நான் கேட்டுக்கிட்டே இருப்பேன். ஆக்சுவலாக நீங்கள் பேசிக்கிட்டே இருக்கும்போதுங்க சார், ஒரு மனிதன் எங்கிருந்து ஸ்டார்ட் பண்ணணும், அவனுடைய படிநிலைகள் என்ன அப்படிங்கிறதுக்கான பாடம் இப்போ இருக்கிற இளைஞர்கள் எல்லாமே உடனடியாக ஒரு ஹைட்டுக்கு போயிடணும்னு நினைக்கும்போது இல்லை, படிநிலைகள் தேவை அப்படின்னு உங்களுடைய ஒவ்வொரு கருத்தும் சொல்லிக்கிட்டே இருக்கு. இப்போ அப்பா மாமா தாத்தா இவங்க காலத்தில் இருந்த அரசியல், நீங்கள் போனீங்க வந்தீங்கன்னா கூட உங்கள் காதுகளில் விழுந்துட்டு இருந்தது, நீங்கள் அவங்களோட பின்னால் கூட்டமாக போய் இருந்திருக்கிறீங்க, இன்னைக்கு நீங்கள் அமைச்சராக இருக்கிறீங்க. அன்றைய அரசியல் எப்படி இருந்துச்சு, இன்னைக்கு எப்படி இருக்கு? அன்றைக்கு ரொம்ப யதார்த்தமாக இருந்துச்சு தான் நான் சொன்னேன். ரொம்ப யதார்த்தமாக யாருன்னா கருத்துக்களை சொல்லும்போது மக்கள் அதை முழுமையாக உள்வாங்கி கொண்டார்கள் அப்படின்னு தான் நான் என்னால் பார்க்க முடியுது. இப்போ நீங்கள் சொன்ன மாதிரி தான் இன்றைக்கி இருக்க இளைஞர்களுக்கு அந்த ரொம்ப இந்த ஃபாஸ்ட் ஃபுட் காலம் மாதிரி தான் ஆயிட்டாங்க. அவங்கள அப்பா மறைஞ்சு கிட்டத்தட்ட 16 வருஷம் கழிச்சு தான் எனக்கு பொறுப்புனே ஒன்று வருது. அது வரைக்கும் நான் பாட்டு என் ஃபீல்டு வேலையை பார்த்தேன், என்னோட இன்ட்ரெஸ்ட் நான் காமிச்சிட்டு இருந்தேன், பேஷனேட்டாக நான் இருந்தேன், அவ்வளோதான். தவிர 16 வருஷம் கழிச்சு தான் இயக்கமே நம்ம சரி ஒன்று கொடுத்து பார்க்கலாம்ப்பா அப்படின்னு நினைக்கிற மாதிரி தான் இதுன்னு நான் எப்போ தெரியறதில்ல. என்னப்பா ஈஸியாக வந்துட்டாங்கப்பா, என்ன பேர் என்ன பையன் அப்படிங்கிறது. நான் அன்றைக்கி கூட அதை ஒரு மீட்டிங்கில் ஒரு சிலர் இந்த மன்னராட்சி அப்படின்னா சொல்லி பேசுகிறாங்களே அந்த காலத்தில். இன்றைக்கும் சொல்கிறேன் நான், அப்போ அன்பில் பேரனுக்கு சீட்டு கொடுத்துட்டேன், ஓட்டு போட்டுருங்க,
பொய்யாமொழி பையன் தான் வராப்புல, எல்லாரும் ஓட்டு போட்டாங்கன்னா யாரும் ஓட்டு போட போறதில்லை. அந்த காலம் முடிஞ்சிருச்சு. இன்னும் அன்பில் தாத்தா யாருங்கிறது இன்னைக்கு இருக்க லேசம் தெரியாது. அன்பில்னு ஒருத்தர் இருந்தாரா அப்படின்னு தான் நினைப்பாங்க. ஸோ இதை பண்ண இதுன்னு ஒரு பேர் அன்பில் மகேஷ் பொய்யாமொழி, வித்தியாசமா பொய்யாமொழிங்கிறது யாரு? அப்ப அன்பில் இவங்க என்னவா இப்படிக்கான அந்த பேர், அந்த லெகசியை காப்பாத்துறதுக்கு முதல்ல நான் ஒழுங்கா இருந்து நல்ல பேர் எடுத்தாதான் அவங்கள யாரும் தெரிஞ்சுக்கணும்னு ஆசைப்படுவாங்க. இன்னைக்கு இருக்கிற ஃபாஸ்ட் உலகத்துக்கு எல்லா குடும்பத்துக்கும் அவங்க சொந்த பிரச்சனை இருக்கு, எல்லா குடும்ப பிரச்சனை இருக்கு, அவங்களுக்கு கடன் பிரச்சனை இருக்கு, சொந்த பந்தங்கள். இதை தாண்டி அப்பா இந்த ஆளுமை யாருப்பா பத்தி தெரிஞ்சுக்கணும்னு இன்னைக்கு இல்லை. நான் நிம்மதியா இருக்கேனா, என்னை யாரும் தொந்தரவு பண்ணாம இருக்கிறார்களா அப்படிங்கிற மாதிரியான ஒரு அன்னைக்கு இருக்க யதார்த்தம் பார்த்தீங்கன்னா, யதார்த்தமா கூட நீங்க பேசலாம் ஒருத்தவங்கள்ட்ட. அன்னைக்கு சோசியல் மீடியா கிடையாது. இன்னைக்கு நீங்க எந்த ஆங்கிள் எப்படி அவன் எடுக்கிறான், அதை எங்க அவன் எடிட் பண்ணி அது எப்படி அவன் பண்றாங்கிற மாதிரி இன்னைக்கு போயிடுச்சு இன்னைக்கு. பட் அன்னைக்கு அந்த மாதிரி கிடையாது. ஒரு கருத்து பேசினா அந்த கருத்தாகத்தான் இருப்பதில்ல. அது போல்டா பேசின காலம்லாம் உண்டு. இன்னைக்கு நம்ம டெப்டி சிஎம் அதை ஓரளவுக்கு இந்த பேச்சாளர்களை உருவாக்குறதுலேருந்து சரி, இந்த பாசறை கூட்டம் நடத்துறதுலேருந்து சரி, அவங்களுக்கு ஓரளவுக்கு டியூன் பண்ணி கொண்டு வந்துட்டு இருக்காரு அப்படிதான் நான் பார்க்குறேன்.